அடுத்து இன்னொரு விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பொங்குறார். கொஞ்சம் பயம் இருக்கும் போல் இருக்கு. அதாவதுங்க அப்படியே பதவியை காட்டி என் கண்ணு முன்னாடி ஆசையை தூண்டலாம், மசிய மாட்டேன். பணத்தை காட்டி என்னை வர வைக்க வைக்கலாம், மயங்க மாட்டேன். என் உடம்பு முழுக்க ஓடுற ரத்தம் அதிமுக, என் மேல போத்துற கொடியோ அதிமுக கொடிதான். எங்க அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ஊட்டி விட்ட சோறு அதிமுக தான். அப்படியே பொங்குறார்ல. இந்த தொகுதி மாதிரி இந்த மாதிரி நிற்கிறாள் நான் கிடையாது. எனக்கு 25 வருஷம் அங்கீகாரம் கொடுத்த ஒரே தொகுதி ராயபுரம் சட்டமன்றது. அது கூட போடுறான். என்ன போடுறாங்க யூடியூப்லயும் இந்த மாதிரி வேணும்னே தொகுதி மாறாரு கிடையாது. எதுக்கு தொகுதி மாறினா என்னுடைய தொகுதி மக்கள் தான் இன்னைக்கும் நல்லது கெடுது நான் போயிட்டு இருக்கேன். அதே போல இன்னைக்கும் பார்த்தா என்னதான் இன்னைக்கு வந்து முழுமையாக அவங்க வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு. அதனால வந்து ஒரு களத்துல வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒரு வீரனுக்கு அழகு என்ன? வெற்றி தோல்வி. வெற்றி பெற்றா அது மக்கள் கொடுத்தது, தோல்வி பெற்றாலும் மக்கள் கொடுத்ததுதான். 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் என்னப்பா அழகு பார்த்தாங்க இல்லையா தொகுதி மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி. அப்படி ஒரு அழகு பார்த்தவர்களை விட்டு நான் ஓட முடியுமா? நானே நிச்சயமா அது ஒருபோதும் அந்த வேலை நடக்காது. இதுதானே எனக்கு கட்சியை பொறுத்தவரை ராயபுரத்தில் உத்தரவிட்டா அந்த தொகுதி தான் நிற்பன ஒழிய வேற எந்த தொகுதிக்கும் நான் மாற போறது கிடையாது. கட்சி உத்தரவிட்டா ராயபுரம் இல்லையா. அதனால வந்து பதவிக்காக நான் கிடையாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பதவிக்காக நான் கிடையாது. எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கம், அதே போல அம்மா கட்டி காத்த இந்த இயக்கம், அவங்க சொன்னது போல 100 ஆண்டு காலம் தலைக்கும் வளரும் ஓங்கும். அதனால நானும் ஒரு சிறு துரும்பா இருந்து அம்மாவுடைய புரட்சி தலைவருடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனா இருந்து நான் செயலாற்றினுடைய பதவிக்காக பள்ளி இழிக்கிறாள் நான் கிடையாது, பணத்துக்காக பள்ளி இழிக்கிறாள் நான் கிடையாது, அது ஜெயக்குமார் கிடையாது.